ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ வேத பக்கத்தில் நாங்கள் ஒரு சிறு வேத வசனத்தை தியானிக்கிறேன். அதாவது ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வானவில்லை பற்றி அந்த இடத்துல தேவன் சொல்லியிருப்பார். நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், வானவில் ஏன் வருது? வானவில் வந்தால் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, வானவில் வந்துச்சுன்னா மழை வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவன் அந்த வானவில் வரும்பொழுது தேவன் பூமியை உற்று நோக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத வசனத்தில் பார்த்துருக்குறோம். அதுபோல் தான் வானவில் வரும்போது கண்டிப்பாக அந்த மழை அதிகமாக வராது, மழை ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா மனுஷர் மேலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரு, அழிக்காமல் இருக்கிறாரு, அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடையாளமாக தான் வானவில் அந்த வானவில் வந்தோடனே மழை நின்றுடும். ஸோ நம்ம இதிலேருந்து நிறைய கற்றுக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறாரு, அதை மறந்துடக்கூடாது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட மாட்டார். இருக்குது நினைக்கிறாங்க, நிறைய எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இல்லை. ஸோ நிறைய ஜலம் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும் அழிக்க மாட்டார். அதனால் நம்ம எப்பயுமே பாதுகாப்பாக இருங்க. ஸோ ஒரு கண்ணோக்கமாக இருக்கிறார், மக்கள் மேலேயும் மிருக ஜீவன்கள் மேலேயும் ஒரு கண்ணோக்கமாக இருக்கிறாரு. தேவன் நம்மளை பார்க்குறாருன்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது தான் அந்த வானவில். ஸோ நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.